ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அது நான் மொபைலில் எப்படி நான் வீட்டில் இருந்துட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் நிறைய ஃப்ரீ அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது எந்த சார்ஜஸுமே பே பண்ணாமல் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது, அடுத்த வருஷத்துக்கு ஒருக்கா ரெனியூவல் சார்ஜஸ் கிடையாது, மெயின்டெனன்ஸ் வந்து எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, பேங்க்கில் வந்து எந்த காசும் வந்து வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த வைக்கலைனாலும் எந்த அமௌண்ட்டும் வந்து இவங்க போட மாட்டாங்க, மைனஸ்லேயும் போகாது. சரியா? இதுக்கும் தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் அதே தான். நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட் வச்சுருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா ஓப்பன் பண்ணிட்டு அப்படி ஜீரோவில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எந்த சார்ஜஸும் வந்து கிடையாது. இது வந்து ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ தான், பெருசாக சொல்கிறக்கும் உங்களுக்கு வந்து இது இருக்காது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான், அவ்வளோதான். ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பாருங்கள், ப்ரீமியம்ஸில் ஆரோக்கியா சேவிங்ஸு, அப்புறம் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, டிஜிஸ்மார்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதிலே வந்து ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீ அக்கௌண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து வாட் மேக் அஸ் டிஃப்ரெண்ட். இந்த பேங்க் மற்ற பேங்க்கோ கம்பேர் பண்ணும்போது இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்தியா போஸ்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இது முக்கியமான விஷயமேவும் இது இதுலேயும் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் பெருசாக இது விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ரெனியூவல் சார்ஜஸ் வருஷத்துக்கு ஒருக்கா 95 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சேம் தான். 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 2% இன்ட்ரெஸ்ட் பர் இயர். இதே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா 2.25% பர் இயர். ஓகேவா? அப் டு 2 லட்சம் ரூபா வரைக்கும். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி மொபைலில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வர்றதுனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் வழியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே ஓப்பன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே தெரியுது பார்த்தீங்களா? லாகின் பட்டன் கீழே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போயிடலாம். நம்மக்கிட்ட தான் அக்கௌண்ட் இல்லை, இப்போ தானே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓப்பன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீட் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா நம்மளோட மொபைல் சிம்மில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட பர்சனல் நம்பர் ஆகணும். ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டான உங்களோட நம்பரை கொடுங்க. செகண்டரி நம்பர் இந்த மாதிரி லிங்க் பண்ணாத நம்பர்லாம் வந்து கொடுக்காதீங்க. ஸோ இப்போ இங்கேயே வந்து சொல்லிட்டாங்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் வந்து 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அக்ரி பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கண்டினியூ கொடுங்க. ஓகே, நோ கொடுத்துடலாம். அத்தென்டிகேஷன் வேல்யூனா ஆதார் நம்பரை கொடுத்துக்கிறேன். ஆதார் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே மொபைல் நம்பரு, அந்த ஆதார் நம்பரு, பேன் நம்பரு இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டேபு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட பேசிக் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக ஆதாரில் இருக்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் என்ன அப்படின்னா மதர்ஸ் மெய்டன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை அது கம்பல்சரி என்ட்ரு பண்ணணும். மதர்ஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும், ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணணும். நேம் ஆஸ் பர் கேஒய்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கேஒய்சி பண்ணுறக்கு உங்களுக்கு என்ன நேம், அஃபிஷியல் நேம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பியும் நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள், முடிஞ்சு. இப்போ பேன் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேன் ஆதார் கார்ட்லேயே ஃபெச் ஆகி வந்துடும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேன் கார்டு இல்லாதவங்க வந்து இந்த ஃபார்ம் 60 டெக்ளரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு இருக்கவங்க அந்த சேம்
அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் டிக் பண்ணாமல். நான் அட்ரஸ் வந்து அதே அட்ரஸில் தான் இருக்கேன், ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் தான் இருக்கேன். ஸோ அதனால் சேம் ஆஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கன்னா அந்த டிக்கு எடுத்து விட்டீங்க அப்படின்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் தான் வந்து உங்களோட அட்ரஸை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் டிக் பாக்ஸ், அது டிக்லேயே இருக்கட்டும். இப்போ கீழே சேவுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிக் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். அவங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷனு, அவங்க உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா அட்ரஸ் சேம் அஸ் அப்ளிகண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க, ஸோ அதனால் 2 பேரும் ஒரே அட்ரஸ் தான் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லை ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம். சிம்பிளாக இவ்வளோ டீட்டெயிலாக என்ட்ரு பண்ண தேவையில்லை. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட நேஷனாலிட்டி டிஃபால்ட் இந்தியன் தான். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன் டைப்பு, உங்களோட வருஷத்துக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் லெவல் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து ஆர் யூ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நோங்கிறத கிளிக் பண்ணிடுறேன், சேவ் கொடுத்து. அது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிசீவ் டிபிடி ஐபிபி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிசீவ் டிபிடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சேவுங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா கண்டினியூ கொடுங்க. அப்படியே அவ்வளோதான். இதெல்லாம் டிக்கெலாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் ஜிஎஸ்டியோட இங்கே கொடுத்தாச்சு 175 வந்து வந்திருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்து எம்பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்காண்டி ஒரு எம்பின்னு. ஸோ நாளை பின்ன நீங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எம்பின் போட்டு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். சேம் அதே நம்பரை திருப்பி என்ட்ரு பண்ணுங்கள். 4 நம்பர் தான். அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்களே வந்து என்ட்ரு பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வரும். அதில் உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின்னா எல்லா டீட்டெயிலையுமே மறந்துட்டீங்க, அக்கௌண்ட் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் மறந்து போச்சு, உங்கள் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, மொபைல் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு பின்ன லாகின் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸை மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு தேவையில்லை, பின்னு இது மாதிரிலாம் வந்து தேவை கிடையாது. ஸோ மோஸ்ட்லி அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆயிரும். நாளை பின்ன நீங்கள் உள்ளே வரும்போது இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் தான் கேட்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஓடிபியும் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கஸ்டமர் நேமு, கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டீட்டெயில் எல்லாமே நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கும் வந்தாச்சு அண்ட் மொபைல் நம்பருக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருச்சு. அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து லாகின் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி நம்மளோட பேசிக் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபண்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஃபண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இனிஷியல் டெபாசிட்லாம் எதுவும் கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். அப்புறம் இன்னொரு விஷயம், மைனஸ்லேயே தான் 175, ஆரம்பத்துலேயே 175 ரூபா மைனஸ் அப்படின்னு கேட்காதீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் இந்த அது 175.82 ரூபாயை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இதாயிரும், ஃப்ளாட் ஆயிரும், 0க்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கேட்குறீங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து எந்த சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீ அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடு தான், ஓகேவா? இதுக்கு 175 ரூபா கட்டுறோம், அதுக்கு வந்து கட்ட மாட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் உங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ். வியூ கார்டு டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் பார்த்துக்க முடியும். கார்டை வந்து லிமிட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். கார்டை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னாலும் பிளாக் பண்ணிக்கலாம் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.